ஹாய் வியூவர்ஸ், வெல்கம் டு சூப்பர் பவர் பக்தி சேனல். நான் இந்திரா. ஆவணி மாசத்துல வர சுக்லபக்ஷ ஏகாதசி, அதாவது வளர்ப்பிறை ஏகாதசிக்கு புத்திரதா ஏகாதசி என்பது பெயர். இந்த புத்திரதா ஏகாதசியுடைய சிறப்பை, அதாவது மகிமையை எடுத்துரைக்கும் பழங்கால கதை என்னங்கிறத நம்ம பார்த்துடலாம். துவாபர யுகத்துல மாஹிஷ்மதிபுரியை மஹிஜித் மன்னர் ஆண்டு வந்தார். மாஹிஷ்மதி அப்படின்னோடனே நமக்கு தெலுங்கு பாகுபலி தான் ஞாபகம் வரும். பாகுபலி பிறந்த ஊர் மாஹிஷ்மதி. சரி, நாம இந்த கதைக்கு வருவோம். இந்த மாஹிஷ்மதிபுரியை ஆண்டு வந்த மஹிஜித் மன்னருக்கு புத்திர பாக்கியம் இல்லை. அதனால ரொம்ப வருத்தப்பட்டார். அவர் செய்யாத பூஜை இல்லை, எடுக்காத முயற்சி இல்லை, பார்க்காத வைத்தியரும் இல்லை. முடிவா அவர் என்ன பண்ணாருன்னா, அவங்க ஊர்ல இருக்கிற, அதாவது மாஹிஷ்மதிபுரியில இருக்கிற பெரியோர்கள், ஆன்றோர்கள், சான்றோர்கள், சாதுக்கள் எல்லாத்தையுமே அவருடைய அரண்மனைக்கு அழைத்து அவங்க கிட்ட ஆலோசனை கேட்கிறாரு. என்னன்னா, இந்த பிறவியில நான் எந்த பாதகத்தையும், அதாவது எந்த பாவச் செயலையும் நான் யாருக்குமே பண்ணதே கிடையாது. அப்படி இருக்கும்போது எனக்கு எதுக்கு புத்திர பாக்கியம் இல்லை? எனக்குன்னு ஒரு குழந்தை எதுக்காக எனக்கு பிறக்கவில்லை? அதனுடைய காரணம் என்ன அப்படின்னு கேட்கிறாரு. இதை கேட்ட உடனே சாதுக்கள் என்ன சொல்றாங்கன்னா, மன்னனே, நீங்க இந்த பிறவியில எந்த தப்பும் பாவமும் பண்ணாம இருந்திருக்கலாம். ஆனா உங்களுடைய முற்பிறவிகளில எந்த பிறவியில எந்த பாவம் பண்ணதால நீங்க இந்த பிறவியில குழந்தை பாக்கியம் இல்லாம கஷ்டப்படுறீங்கன்றத நம்ம தெரிஞ்சுக்கிட்டாதான் அதுக்கு தகுந்த உபாயம், அதாவது அந்த பாவத்தை போக்கக்கூடிய உபாயம் என்னன்னு நம்ம கண்டுபிடிச்சு அதை நாம ஃபாலோ பண்ணாதான் உங்களுக்கு அந்த பாவம் நீங்கி உங்களுக்கு குழந்தை பாக்கியம் கிடைக்கும் அப்படின்னு சொல்றாங்க. அதனால நாங்க அரண்யத்துல இருக்கிற லோமச முனிவரை பார்த்து அவர்கிட்ட உங்களுடைய முன் ஜென்ம கதை என்னன்னு நாங்க கேட்டுட்டு வரோம். நீங்க முன் ஜென்மத்துல பண்ண பாவம் என்னன்னு, அதுக்குரிய உபாயம் என்னன்னு கேட்டுட்டு வரோம்னு சொல்லி அரசனை அரண்மனையிலேயே இருக்க சொல்லிட்டு இவங்க எல்லோருமே, அதாவது இந்த சாதுக்கள் எல்லோருமே கிளம்பி அரண்யத்துக்கு போறாங்க. அரண்யம்னா காடு. நைமிசாரண்யம் கேள்விப்பட்டிருக்கோம் இல்லையா? நைமினா கடவுள் பெருமாள், அரண்யம்னா வனம். அந்த பெருமாளே வனமாக இருந்து காட்சி தர ஊர் தான் நைமிசாரண்யம். அந்த இடத்துக்கு நிறைய பேர் போயிட்டு வந்திருப்பீங்கன்னு நம்புகிறேன். சரி, இப்போ நாம் திரும்பியும் கதைக்கு வரலாம். சாதுக்கள் எல்லோருமே லோமச முனிவர் இருக்கும் காட்டுக்கு போய் அவரை தேடி கண்டுபிடிச்சு அவர் முன்னாடி பணிந்து அவர்கிட்ட சொல்கிறாங்க, வந்த விஷயத்தை சொல்கிறாங்க. அதுக்கு முன்னாடி லோமசரை என்ன பண்ணுறாருன்னா, எல்லோரையுமே நல்லபடியாக வரவேற்று மானிட பிறவியே மற்றவங்களுக்கு உதவி செய்யறதுக்காகவே படைக்கப்பட்டது. உதவி செய்யாதவன் விலங்குக்கு சமமாவான். இப்ப சொல்லுங்க, நான் உங்களுக்கு என்ன மாதிரி உதவி செய்யணும் அப்படின்னு கேட்டாரு. சாதுக்களும் லோமச முனிவர் கிட்ட 3 கோரிக்கைகள் வச்சாங்க. அதாவது, எங்களுடைய மன்னர் மஹிஜித்துக்கு இந்த ஜென்மத்துல எதற்காக குழந்தை பாக்கியம் இன்னும் கிடைக்கவில்லை? அதனுடைய காரணம் என்ன? அவருடைய முற்பிறவிகள்ல எந்த பாவம் பண்ணதால இந்த ஜென்மத்துல அவருக்கு குழந்தை பாக்கியம் இல்லை? அந்த பாவத்தை போக்கிக் கொள்ள கரெக்டான உபாயம், தகுந்த உபாயம் என்னன்னு சொல்லுங்க. அது மட்டும் இல்ல, 3வதா அவருக்கு ஆண்மகன் பிறக்க வேண்டும், அதுக்கும் உபாயம் சொல்லுங்க அப்படின்னு கேட்குறாங்க. லோமச முனிவரும் அவருடைய ஞான திருஷ்டியில மஹிஜித் மன்னர் முற்பிறவியில செஞ்ச பாவம் என்னன்னு பார்த்து சொல்றாரு. சாதுக்களே, அவருடைய முற்பிறவியில ஒரு வைசியனாதான் பிறந்திருக்காரு. ஒரு வைசியனா இருந்து வியாபாரம் செஞ்சுட்டு இருந்தாரு. ஒரு சமயம் வியாபாரத்துக்காக வெளியூர் போயிருந்தாரு. அந்த போற வழியில அவருக்கு தாகம் எடுத்தது. தாகம் தணித்து கொள்ள ஏதாவது தண்ணீர் தடாகம் இருக்கான்னு தேடி இருக்காரு. பக்கத்துல தேடும்போது ஒரு தடாகம் தெரிஞ்சிருக்கு. தண்ணி குடிக்கிறதுக்காக தடாகம் கிட்ட போகும்போது அங்க ஏற்கனவே அந்த தடாகத்துல ஒரு பசுமாடு தண்ணி குடிச்சிட்டு இருந்தது. பசுமாடு தண்ணி குடிச்சா அந்த தண்ணி கலங்கி போய்விடும் அப்படின்னு நினைச்சு இந்த வியாபாரி என்ன பண்ணிருக்காருன்னா, தண்ணி குடிச்சிட்டு இருந்த பசுமாடை விரட்டி அடிச்சிருக்காரு. சோ தண்ணி குடிச்சிட்டு இருந்த பசுமாட்டை தண்ணியை குடிக்க விடாம விரட்டி அடிச்சு அப்புறம் இவர் தண்ணி குடிச்சிருக்காரு. சோ தண்ணி குடிச்சிட்டு இருந்த பசுமாட்டை தாகம் தீராமலேயே அதை விரட்டி விட்டுட்டாரு இல்லையா? அந்த பாவத்துக்காக இந்த ஜென்மத்துல அவருக்கு புத்திர பாக்கியம் இல்லை. இந்த பாவம் போகணும்னா புத்திரதா ஏகாதசி அன்னைக்கு முறைப்படி விரதத்தை அனுஷ்டித்து, துவாதசி அன்னைக்கு முறைப்படி விரதத்தை முடித்து பூஜையை முடிக்க வேண்டும். அப்போ அந்த பாவம் அகலும், அவருக்கு ஆண்மகனும் பிறப்பான் அப்படின்னு சொன்னாரு லோமச முனிவர்.
உபாயத்துக்கு நன்றி சொல்லிவிட்டு சாதுக்களும் மன்னர்கிட்ட வந்து நடந்ததையெல்லாம் எடுத்து சொல்லி அவரை வர புத்திரதா ஏகாதசி அன்னைக்கு நீங்க விரதத்தை அனுஷ்டிக்கணும்னு சொன்னாங்க. மன்னரும் புத்திரதா ஏகாதசி அன்னைக்கு முறைப்படி விரதம் இருந்து அடுத்த நாள் துவாதசி அன்னைக்கும் முறைப்படி அந்த விரதத்தை முடித்து பூஜையையும் முடித்தார். இந்த சாதுக்களும் கூடவே இருந்து அவருக்கு எல்லா ரூல்ஸையும், அதாவது விரத முறைகள் எல்லாத்தையுமே எடுத்துரைத்து கரெக்டா அந்த புத்திரதா ஏகாதசி விரதத்தை ஃபாலோ பண்ணி முடிப்பதற்கு கூடவே இருந்து உதவி செஞ்சாங்க. விரதமும் பூஜையும் முடிவடைந்தது. அதனுடைய பலனாக அடுத்த வருஷமே மஹிஜித் மன்னருக்கு ஒரு ஆண் மகன் பிறந்தான். ஸோ இந்த ஏகாதசியுடைய சிறப்பு பேர்லயே இருக்குங்க, புத்திரதா ஏகாதசி, புத்திர பாக்கியம் அருளும் ஏகாதசி. ஏகாதசியுடைய விரத முறைகள் என்னென்னு தனியாக ஒரு வீடியோவே போட்டிருக்கேன். அதனுடைய லிங்க் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுத்துருக்கேன். யார் யாருக்கெல்லாம் குழந்தை பாக்கியம் வேண்டுமோ இந்த ஏகாதசியை முறைப்படி அனுஷ்டித்து குழந்தை பாக்கியம் பெற வேண்டும் என்பது என்னுடைய பிரார்த்தனை. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஓம் நமோ நாராயணான்னு கமெண்ட் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ.